ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் குக்கர் பிரியாணி பண்ணிட்டுருக்கேன். அது எப்படின்னா, குக்கரில் நல்லா சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய எண்ணெயை விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு மசாலா, கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு மெலிசாக அரிஞ்ச வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு நல்லா நீட்டாக கீறி வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா மட்டனை நம்ம நல்லா அலம்பிட்டு அதுவும் அதில் போடணும். போட்டு நல்ல சுருளாக வதக்கணும் மட்டனை. அதுக்கு வேண்டிய மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், கரம் மசாலா பவுடரு, கொஞ்சம் சோம்பு பவுட்ரு இதெல்லாம் போட்டு கூட மட்டன் மஞ்சப்பொடிக்கு லைட்டாக போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா சுருளாக வதக்கணும். நல்ல தண்ணியெலாம் நல்லா இழுத்துட்ட பிறகு ஜூஸ் எல்லாம் நல்லா இத பிறகு நம்ம தக்காளியை பீஸை அரிஞ்சு அதில் போடணும். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்ல தக்காளி சாஃப்டாக வரைக்கும் நல்லா இதை பண்ண பிறகு எல்லாம் மசாலா, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி ஒரு டம்ளர் சுடு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 5 விசில் நல்ல ஒரு சின்ன ஃபயரில் 5 விசில் வச்சு சாஃப்டாக வேகணும். வெந்த பிறகு நிறுத்திட்டு அந்த குக்கரில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு ஒரு அளந்துக்கோங்க. ஏன்னா குக்கரில் பண்ணுறதுனால குழஞ்சி போயிடக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் 2 கப் தண்ணி தான் இருக்கணும். 1.5 கப்பு தண்ணி தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அவ்வளோதான். ஸோ அந்த மட்டன் வெந்த பிறகு அதில் இருக்க தண்ணியை மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே அலம்பிட்டு இந்த அரிசியை அதில் போட்டுவிடுங்க. போட்டுட்டு தண்ணி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு விசில் இப்போ ஹையில் வச்சுருக்கு. அதை பெரிய விசில் ஒரு பெரிய இதில் வச்சிட்ட பிறகு அப்புறம் அப்போ சின்னதாக ஆக்கிட்டு ஒரு 3 சின்ன விசில் மீடியம் விசிலில் சின்னதாக ஒரு 3 விசில் வச்சு மூடி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் பொறுத்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு ஒரு மட்டன் பிரியாணி கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் நீங்கள் செய்திருக்கேன் குக்கர் மட்டன் பிரியாணி. ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா சூப்பராக வரும். தேங்க்யூ.